நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இருக்குங்களா 2 months வச்சு அதுக்கப்புறம் நான் இங்கே எடுத்து வந்து நேரத்துக்கு விட்டுருவேன். நமக்குன்னு தூக்கிட்டீங்களே. இது எப்படிங்க ப்ரோ, இந்த ஆடு நல்லா சாஃப்டாக இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அதே இல்லை, நான் உங்கள் கோழிகள் நான் எல்லாமே பார்த்தேங்க. மனிதர்களை பார்த்து பயப்படாமல் தேடி தேடி வருது. சில இடங்களில் கோழிகள் வந்து அப்படி வராது. அதாங்க கரெக்டாக நம்ம மிரட்டாமல் வந்து பழக்கி வச்சுருக்கிறனால அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இப்போ இதோடைய பரப்பளவு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஃபென்சிங் வெளியே வந்து நீங்கள் வேலியை அமைச்சு தான் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்குங்க. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அங்கே இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அதெல்லாம் மாடுக்கான தீவனம் தானே, அதனால் வந்து ஓப்பனில் தான் இருக்குங்க. கோழிக்கு மட்டும் செட்டப் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் இருக்கும். தீவனம் எல்லாம் போட முடியுங்களா ப்ரோ இப்போ கோழிகளுக்கு? முன்னாடி அங்கே போடலாங்களா? கொஞ்சம் எல்லாம் வெளியே போயிடுச்சுங்க. கொஞ்சம் வெளியே வந்துருந்தீங்கன்னா எல்லாமே பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் கூப்பிட்டா வருங்களா தீவனம் போடுறதுக்கு? வருங்கண்ணா. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து என்ன மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் பண்ண முடியும் ப்ரோ? ஐடியாஸ் ப்ரீட் கேட்குறீங்களாண்ணா? இல்லை, இந்த ஒரு ஃபார்ம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னா முதல்ல சேஃப்டி முக்கியம்ண்ணா. ஏன்னா வந்து என்னோடதே ஸ்டார்டிங் பண்ணும்போது ஃபென்ஸ்க்கு அந்த லாஸ்ட்டில் பண்ணாமல் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சேவல் பக்கம் நாய் அட்டாக்ல போயிடுச்சுங்க எல்லாம். ஓகே ப்ரோ. அதில் எனக்கு ஒரு 1 lakh பக்கம் லாஸ் தாங்க. ஃபென்ஸ் கரெக்டாக இருக்கணுங்க, கரெக்டாக பார்த்துக்கணும். மார்னிங் ஈவினிங் கரெக்டாக ஃபுட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். அது கொடுத்துட்டா பிரச்சனை இல்லைங்க. மெடிசன் கரெக்டாக கொடுக்கணும். மெடிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து நீங்கள் என்ன ப்ரோ, இது பாடி மாதிரி இருக்கு? இல்லைங்கண்ணா, இது நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்க, சேஃப்டிக்காக இங்கே ஸ்டே பண்ணுறது. ஓகே, இது என்ன இதுங்க? வண்டியோட கண்டெய்னர் மாதிரி தான். நான் வண்டி கண்டெய்னர் தான். நான் இது வந்து ரூம் கட்டுற இதுன்னு சொல்லி இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இதை எடுத்து. இது தனியாக வாங்கினீங்களா? ஆமாம், நான் தனியாக வாங்கி. என்ன பட்ஜெட் வந்துச்சுங்க? நான் இது 40,000 வந்துச்சு. நான் இறக்குற ட்ரெயினோட சேர்ந்து 40,000 வந்துச்சு. ஓகே, வீட்டில் இருக்கிறத விட இங்கே நம்ம ஒரு வீட்டு செட்டப்லேயே நீங்கள் ஒரு செட்டு இங்கே அமைச்சிருக்கீங்க. இந்த செட்டு பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. ஓகே, இங்கே நீங்கள் தூங்குறதுலேருந்து எல்லாமே தூங்குறது, ஃபுட்டு, நம்ம கோழிங்களுக்கான தீவனம் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். பெட் செட்டப் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஃபுட்டு இதில் எல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே, என்னென்ன ஃபுட்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ப்ரோ? கம்பு, அரிசி, கோதுமை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்குறது. கம்பு, அரிசி, கோதுமை. ஆமாங்க. ஓகே, வெயில் காலத்துக்கு கொஞ்சம் கோதுமை கம்மி பண்ணிக்குவோங்க. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கொஞ்சம் மாற்றிக்குவோங்க. ஆனால் கோழிகளுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் வருதுங்க ப்ரோ? நோய்கள் வெள்ளைக்கிளைச்சல் வருங்கண்ணா, பச்சை கிளைச்சல் வரும். இன்னும் நிறைய நோய் இருக்குது. நம்ம அதுக்கேற்ற குஞ்சுலேருந்தே வேக்சின் கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் வராதுங்க. வந்தாலும் ஈஸியாக காப்பாற்றிடலாம். நம்ம காரமடை டு சிறுமுகை போகும் வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குங்க. அது பக்கத்தில் அப்படியே நான் வண்டியில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தேன், ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஒன்று இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருவுடை கோழிகள், அதாவது நாட்டுக்கோழிகளும் கட்டு சேவல், அதே சமயம் பார்த்தீங்கன்னா முட்டுக்கடை ப்ளஸ் வந்து மாடு வளர்க்கும் தொழிலையும் ஒரு படித்த பட்டதாரி இளைஞர் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபார்முக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த ஃபார்மை வந்து அவர் வந்து நமக்கு எப்படி ஆரம்பித்தார் அப்படிங்கிறத விளக்கமாக நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு. குத்தகை நிலத்தில் வந்து ஒரு ஃபார்மை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த காணொலி வழியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கள். என் பேர் தட்சிணாமூர்த்திங்கண்ணா. நான் காரமடையில் பிகாம்.CA முடிச்சிருக்கேங்க. காரமடையில் வந்து சிறுமுகை ரோடு போகிற வழியில் நம்ம ஃபார்ம் இருக்குங்க. கோழிகளை எப்படி கூப்பிடுவீங்க? கூலிங் அதுங்களே வந்துடணும். ஃபுட் எடுத்துகிட்டு வந்தாலே மேக்ஸிமம் அது இல்லை, நார்மலாக அந்த பக் பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கூடுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது பா 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 கோழி தான் வரும்னு பார்த்தா ஆடுகளை சேர்ந்து வருது. அது சாப்பிடுங்களா? பா 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 சாப்பிடுங்களா? எங்கே ப்ரோ? கம்புங்கிறனால சாப்பிடுது. இல்லை, நான் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதிகமாக கொடுத்தோன்னா ரைட்டாக தான் கொடுத்துக்கணும் இல்லைங்களா?
நிறைய வெளியே போயிடுச்சுங்க. என்ன ப்ரோ நிறைய வெளியே போயிடுச்சுங்களா? வெளியே நிழலுக்கு போயிடுச்சு. ஓ அந்த இதில் ஈவினிங் டைம்ல கொஞ்சம் நிறைய. எங்கே ப்ரோ இந்த செட்டெல்லாம் இது எல்லாமே நம்மளோட தான் இல்லைங்களா? ஆமாங்க. ம். இங்கே என்ன ப்ரோ வாழையெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கீங்க, போட்டிருக்கீங்களா? விவசாயத்துக்கு பண்ணலீங்க, சும்மா. ஆ. இது நீங்கள் தான் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? இல்லை, நான் ஃபஸ்ட்டு நாங்கள் வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நாங்கள் மைனிங் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் இதில் நம்ம என்ன வேணாலும் விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? விதைக்குன்னு எடுத்துட்டா என்ன இடம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம பண்ணிக்கிறது நல்லது இல்லைங்களா? ஆமாம். ஃபார்ம் வந்து நீங்கள் ஆரம்பித்து 6 மாதம் ஆச்சுன்னு சொன்னீங்க. 6 மாதம். இப்போ புதுசாக ஒருத்தங்க ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா அவங்க வந்து கவனத்தில் எடுக்கக்கூடியவன் எது எடுத்துக்கணும்? கவனத்துக்குள்ள எடுத்துக்கணும்னா கோழி பொறுத்த வரைக்கும் மெடிசனை கரெக்டாக எடுத்துக்கணும்னா சேஃப்டி பார்த்துக்கணுங்க. அது பண்ணாலே நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க? நான் இதுக்கு ஒரு ஃபென்ஸ் செலவு, செட்டு செலவு எல்லாம் சேர்ந்து ஒரு 5 லட்ச ரூபா பண்ணியிருக்கீங்களா? கோழி இன்னும் கணக்கு பண்ணல. கோழிங்க செலவு சேர்த்துனா எனக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். 5 லட்ச ரூபா நீங்கள் இதுக்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். கோழிகளை இன்னும் அதிகப்படுத்தணும்னா நீங்கள் இந்த ப்ரீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இதை வச்சு இதனுடைய முட்டைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கோழியில் தான் அடை வைக்கிறோங்க. ப்ரீட் பண்ணி ஒரு 4 வடை இன்குபேட்டர் வச்சுருக்கீங்களா? இன்குபேட்டரில் நாங்கள் வைக்கிறது இல்லை, கோழியில் தான் வச்சு அடை. ஓகே. ஒரு நாட்டுக்கோழி வந்து ஒரு பெண் நாட்டுக்கோழி எவ்வளோ முட்டைகள் வந்து வைக்குங்க? இது வந்து ஒரு 12 முட்டை வைக்கும். 12 முட்டை. எத்தனை நாளில்? பிறந்ததுலேருந்து கேட்குறீங்களா? பிறந்ததுலேருந்து பெருசாக ஒரு 8 மாதத்தில் வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 12 முட்டை 13 முட்டை வைக்குங்க. சிலது வந்து 15 முட்டை வைக்க கூட வைக்கும். அதனுடைய குஞ்சுகளை அதுவே பராமரிச்சுக்கும் இல்லைங்களா? அதுகளே பார்த்துக்கும். அதுவே பார்த்துக்கும். இது வந்து அது மிஸ்ஸாக கொஞ்சம் வெளியே நம்ம விட்டோம்னா கொஞ்சம் காக்கா கழுகு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துரும். அதனால வந்து நம்ம 2 மாதம் ஃபீட் கொடுத்து ப்ரூடிங்கில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து நீங்கள் விட்டுருவோம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொண்டு வந்து நீங்கள் விட்டுருவோம். கறிக்கோழியே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா? கறிக்கோழி கொடுக்குறது இல்லைங்க. கொடுக்குறதில்ல இப்போ வரைக்கும். ஏன்னா நமக்கு தீவன செலவு எல்லாமே ஒரே இதுதான் ஆகுதுங்க. காஸ்ட் எல்லாமே வந்து ஒரே இதாகுது. நம்ம கறி கொடுத்தா அதில் நமக்கு யூஸ் இல்லை. நம்ம இதுக்கே கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே. இப்போ கட்டு சேவல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் நீங்கள் எங்கே விற்பனை கொடுத்துட்ருக்கீங்க? ஆன்லைனில் கொடுத்துட்ருக்குங்கண்ணா. மூர்த்தி சேவல்ஸ் காரமடைன்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குங்க, அதில் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்குங்க. அதர் ஸ்டேட்ஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் நான் கொடுத்துட்ருக்கேங்க. அது போக லோக்கலில் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம். கோயம்புத்தூரில் நமக்கு அண்ணா அங்கே 2-3 பேர் இருக்காங்க, அவங்க சப்போர்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக தான் நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆடு மாடு கோழி. ஆமாங்க, எல்லாமே. இப்போது இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடம் 2027 போது இன்னும் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்திடுவீங்க? எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாகிடும். படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும்னு இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு தொழிலில் நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? இதில் நீங்கள் வெற்றி அடைய அடுத்து நீங்கள் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க? வெற்றி அடைய இனியும் கொஞ்சம் ஃபீமேல்ஸ் கோழி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ப்ரீடிங் செட்டப்ஸ் கரெக்டாக பண்ணணும். இனியும் கொஞ்சம் வேலையெல்லாம் பாதி நிற்கிதுங்க, அது கொஞ்சம் சேஃப்டிஸ் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்களா ப்ரோ? இப்போ வந்து நீங்கள் ஒரு பணிக்கு சென்றால் ஒரு 25,000 30,000 ஒரு 50,000 வரைக்கும் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்க முடியும். ஆமாங்க. அப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ ரூபா வருமானம் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா எதிர்வரும் நாட்களில்? நமக்கு வந்து இயர்லி இன்கம் மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து நமக்கு ஒரு பட்டா ஸ்டேஜ் ஆகி நம்ம சேல் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். மந்த்லி இன்கம் இதில் கொஞ்சம் கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும், லேட் ஆகும். ஒரு 1 இயர் 2 இயர் ஆயிடுச்சுன்னா வரைக்கும் நமக்கு எதுவும் இன்கம் கிடைக்கல. நான் வந்து அந்த அளவுக்கு எதுவும் கொடுக்கலைங்க. இதுக்கு மேலே தான் 1 இயர் அந்த பக்கம் வரும்போது தான் நமக்கு பல்காக கிடைக்கும். மொத்தமாக நம்ம ஒரு பட்டா வச்சு மொத்தமாக பல்காக சேல் பண்ணும்போது நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஒரு டார்கெட்னா ஒரு 2 lakhs 3 lakhs அந்த ரேஞ்சுக்கு ஸ்டார்ட் அப் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கும். நம்ம இன்னும் நல்லா பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஒரு 10 வரைக்கும் கூட நம்ம எடுக்கலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகே. அப்புறம் நம்மளுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது? நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. நம்ம லொக்கேஷன் வந்து காரமடையிலேருந்து சிறுமுகை ரோடு போகிற வழியில் இருக்குங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து 6379421432. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகேங்கண்ணா, நன்றி. அதாவது ஒரு படித்த இளைஞராக இருந்தாலும் பிகாம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் ஒரு சின்னதாக ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பித்து அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக வளர்ந்து நிற்கிறாருங்க. அடுத்தடுத்த நாட்களில் இவருடைய வளர்ச்சி வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிகினிங்லேருந்து கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி அடையலாம். இன்றைக்கி வந்து ஒரு பெருவிடை கோழிகள் வளர்ப்பு ப்ளஸ் கட்டு சேவல் எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சிட்டிங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து அடுத்தடுத்து நம்ம என்னென்ன தொழில்கள் செஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சிவாரம் டிவியில் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் டிவியும் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டில் தன் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.